நாம என்னவா மாறணும்? நாம அதிகாரத்தை நோக்கி நகரணும். இங்க உள்ள இந்த கிராமத்தில் உள்ள சேவதிப்பட்டி, இந்த பக்கத்தில் ஒரு இந்த மக்கள் எல்லாருமே நாம என்ன நினைக்கிறோம்னா, வரவங்க எல்லாத்துக்குமே நாம ஓட்டு வைக்கிறோம். நாம இதுவரைக்கும் சாதி பார்த்து யாருக்கும் நம்ம ஓட்டு போட்டதே இல்லை. என்ன சரியா இருந்தாலும் நம்ம வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டுருவோம். ஆனா அவன் சாதிவாதியா இருந்து நம்ம சாதி பார்க்காம ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வாங்கி நம்மள சாதி பார்க்கணும். இந்த தேர்தல் வந்து ஒரு விசித்திரமான தேர்தல், நல்லா புரிஞ்சுங்க. தேவேந்திரோட வேளாளர் மக்களுக்கு குறிப்பா சொல்றோம், நாமளும் சாதி பார்த்தாக்கா அவன் கேட்போம். நாம சாதி பார்க்காம அவருக்கு ஓட்டு போடுவோம், இவருக்கு ஓட்டு போடுவோம், அவர் கொடுக்குற காசை வச்சுக்கணும் ஓட்டு போட்டு அப்ப நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர முடியுதா? அப்ப நம்ம அதிகாரத்தை நோக்கி நகரணும். அதிகாரத்துக்கு போனா நம்ம வாக்கு நமக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தும் பட்சத்துல தான் நாம அதிகாரத்துக்கு போக முடியும். நமக்கு தேவையான வசதி வாய்ப்பை நாம தேடி கொள்ள முடியும். இந்த சமூகத்துக்கு யாருமே நன்மை செய்ய மாட்டாங்க. எந்த சாதிக்காரரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓட்டு எலெக்ஷன் நேரத்தில் வருவோம், 500 1000 காசு கொடுப்போம், அவங்க ஓட்டை வாங்கிட்டு போறோம், அடுத்த 5 வருஷம் லிஸ்ட்ல வரும். அதான் நடக்குது வரைக்கும். அதனால இந்த சமூகம் வந்து பக்கத்துல உள்ள நாயக்கர் சமூகம், ரெட்டியார் சமூகம், அவங்க ஊர்லாம் நீங்க போய் பார்த்துருக்கீங்க. அவங்க தெருக்கள் எப்படி இருக்கு, அவங்க வீடுகள் எப்படி இருக்கு, அவங்க எப்படி கலாச்சாரம் எப்படி இருக்காங்க. அது ஏன் நம்ம ஊர் மட்டும் இப்படி இருக்கு? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல. அதே ஊர் மாதிரி நம்ம ஊர் வரணும்னா நீங்க வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ஊர்ல மொத்த ஓட்டு வீடுல எல்லாத்துக்குமே காவல் கொடுக்கும். சரியா? அதே மாதிரி வீடு இல்லாத அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்கணும். நாம ஜெயிச்சு வந்துடுற முறை நம்ம சமூகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 20,000 ரூபாய் நாம் பணமா கொடுக்கிறோம். எல்லாரும் எவ்வளவு கொடுக்குறான்? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு அதை பெருமையா பேசுறான் எடப்பாடிலாம். நம்ம சமூகத்துக்கு நம்ம ஜெயிச்சு வர்றப்ப எல்லா ரேஷன் கார்டுக்கும் 20,000 ரூபாய் இனமா கொடுக்கப்படும். அதுபோன்று இந்த அருப்புக்கோட்டை தொகுதி மையப்பகுதியான அருப்புக்கோட்டையில தியாகி இமானுவேல் சேகரனாருக்கும் வீரன் சுந்தரலிங்க குடும்பனாருக்கும் செலவற்ற வெங்கல செலவு நம்ம சாதிய எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சமூகம் சார்ந்து நம்ம வேட்பாளர் நம்ம வரும்போது தான் நம்ம சமூகத்துக்கு ஒரு விடிவு காரணம். பெரியவர்கள் எத்தனையோ வருஷம் யாருக்கும் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. இந்த ஒரு தடவை நம்ம வெற்றி சின்னமான டாக்டர் ஐயாவின் ஆசி பெற்ற சின்னமான இந்த ஸ்ரீந்திர சின்னத்துக்கு நீங்க வாக்களிங்க. ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்த்துவது என்னோட கடமை. எனக்கு பக்கத்துல நாலு ஒன்னா கிராமம், நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா நீங்க எல்லாம் சட்டையை பற்றி கேள்வி கேட்கலாம். எம்எல்ஏ பண்ணல வர்ற அத்தனை பண்ணுமே என் சொந்தத்துக்கு பண்ணு நான் செய்யும், யாரும் செய்ய மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அவன் சாதிக்கு உயர்த்தி போட்டான். கேட்க என்ன சொல்றான்? நான் இருக்கிற வரைக்கும் ரெட்டியார் சமூகம் செட்டியார் சமூகம் வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறாரு. சொல்றா வீடியோலாம் பார்த்துருக்கீங்க நிறைய. நான் சொல்றேன், நாம செய்தோம்னா ஏன் ரத்த ஒருவரான தேவேந்திர உலகாளர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை எடுத்துக்கும் வேலை இல்லையா? வேலை ரூபாய் கொடுக்குறேன். மகளிர் சங்கத்துக்கு கண்டு ரூபாய் கொடுக்குமா கொடுப்போம். பேங்க்ல உங்களுக்கு லோன் சம்பந்தமா என்ன மூவாண்டாலும் எது வேணாலும் நான் முன்னேற்றம் நடத்தி கொடுப்பேன். என்னால முடியும், டாக்டர் ஐயாவால முடியும். ஆனா நாம இந்த வருடம் எலெக்ஷன் காரணி கூட்டணி வைக்கிறப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு? உங்க சமூகத்துல 3000 வாக்கு தான் இருக்கு, எப்படி 30,000 வாக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. அவனுக்கு ஒரு பாடத்தை காமிக்கணும். நம்ம என்ன ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் உள்ள 30,000 பேர் இருக்குமா? எவ்வளவு பேர் இருக்கோமா? எவ்வளவு பேர் இருக்கும்? 1 கோடி பேர் இருக்கும். ஏன் உங்க வாக்கெல்லாம் இருக்க போகுது? எதுக்காக நம்ம அடுத்தவனுக்கு வாக்கு போட்டு மீறி இன்னும் போராடலாமா? அப்ப நம்ம வாக்கு நம்மளே போட்டா நமக்கு உண்டான சலுகை நாமளே எடுத்துக்கலாம்ல. இவன்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால இந்த தேர்தலில் நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஸ்ரீதர் சின்னம். அதாவது தென் மாவட்டத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட 300 கொலைகள் நடந்திருக்கும். எல்லாருக்கும் தெரியுதா இல்லை தெரியல. அந்த 300 கொலைகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நம்ம சமூகத்தை தொடர்ந்து வெட்டியிருக்கு. இதை ஒரே ஒருத்தர் தான் கேள்வி கேட்டாரு, புதிய டாக்டர் கிருஷ்ணராஜ் மட்டும்தான் கேள்வி கேட்டார். வேற யாருமே கேள்வி கேட்டார். அப்ப இவர் கேள்வி கேட்டதுனால, உண்மையை கேட்டதுனால மாற்று சமூகத்துக்கு இவர் மேல விருப்பம். அப்ப அவன் என்ன சொல்றான்? பிரச்சாரம் பண்றான், கிருஷ்ணசாமிக்கு யார் கூட்டணி சேர்த்தாலும் யாரும் வாக்கு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க.
தயவுசெய்து இன்னொன்று சொல்றேன், தேவர் தேவர் என்று சொல்லலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. நீங்க தான் என்ன சொல்றீங்க, ஒரு நாள் உங்களை தெய்வத்தோட வேணாம் சமூகத்துல கூப்பிட்டுக்கலாம். நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? தேவருங்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது, ஒரு சாதியும் கிடையாது. ஆனா நமக்கு தேவேந்திர வேளாளர்னு சாதி சார்ந்தது, அவன் மரபு கம்யூனிட்டி, அவ்வளவுதான். நீங்க அந்த சூழலுக்கு முதல் வெளியில வரணும். பிறகு நம்மளை எப்படி அழைக்கிறானோ அது மாதிரி தான் நம்ம அவனை அழைக்கணும். அவன் அன்பா தம்பியை கூப்பிட்டா நீங்க தம்பியை கூப்பிடுங்க, அவன் அண்ணன் கூப்பிட்டா நீங்க அண்ணன் கூப்பிடுங்க. தப்புங்க. அவன் என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுங்க. நாம சமூகம் வந்து தன்னெழுச்சியா வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்கூடாது, இல்ல தன்மானத்தை விட்டு கொடுக்கூடாது, சுயமரியாதையை விட்டு கொடுக்கூடாது. அவன் அன்பு காட்டினா அன்பு காட்டுங்க, வம்பு காட்டினா வம்பு காட்டுங்க, தப்பு கிடையாது, நியாயமா போங்க. அதனால இந்த மக்கள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு நான் உண்மையை சொல்லிக் கொடுறேன். இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பிரச்சனை பார்த்துருப்பீங்க. எங்கேயோ இந்த வந்து இங்க வந்து போராடுங்க பார்த்துப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என் மேல 3 வழக்கு போட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவனுக்கு நாம சமூக ரீதியா நம்ம இணையத்தில் நம்ம பதிலீடு கொடுத்ததுனால என் மேல 3 வழக்கு. வழக்கை பத்தி நம்ம பயப்படப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஐயாவோட வளர்ப்பு, டாக்டர் ஐயாவோட வளர்ப்பு, எந்த வழக்கையும் நம்ம சந்திப்போம், அதுக்கு நம்ம பயப்படப்படுறது கிடையாது. அவன் எங்க இருந்து எங்க வந்து இந்த மண்ண உரிமை கொண்டாடுறாங்க, நாம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம மண்ணு இல்லையா இது, நம்ம மண்ணு இல்லையா? ஏன் மண்ணுல வந்து நீ வந்து ஏன் மொழியில வந்து கொண்டாடுற? நாம ஜெயிச்சு வந்துட்டோம்னா இதே இருக்கக்கூடிய மாதிரி நமக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில் தான் என்று உறுதி பெற்றுவேன். அதே இருக்கக்கூடிய கோயில்ல நான் எம்எல்ஏ ஆனவன இருக்கக்கூடிய எல்லை சாமியா இருப்பேன். எவனாவது உள்ள கோயில் வாழ்க்கை பார்ப்போம், நான் இருப்பேன், நம்ம சமூகத்துக்காக நான் இருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து முன்னாடி வருவேன். நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், பகுமானமா அங்கே ஏற்பட கிடையாது. இந்த இடத்துக்கு என் ஊர் நாக வரும், சரிங்களா? என்ன வேணும்னு கேட்கலாம். அதனால நீங்க ஒட்டுமொத்தமா சமூகம் எல்லாம் சேர்ந்து இந்த வாட்டி நம்ம ஸ்ரீந்திர சின்னத்துல ஐயாவின் ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் நான் நிற்கிறேன். நம்ம வாக்கு கிட்டத்தட்ட 48,000 50,000 வாக்கு இருக்கு இந்த தொகுதியில. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 48 இருந்து 50,000 வாக்கு வரைக்கும் இருக்கு. 6 முனை போட்டி நடக்குதுங்க. ஏடிஎம்கே நிற்குது, டிஎம்கே நிற்குது, நாம் தமிழர் நிற்கிறான், விஜய் கட்சி நிற்குது, சசிகலா கட்சி நிற்குது, நம்ம நிற்கிறோம். கிட்டத்தட்ட 6 முனை போட்டி. எல்லாம் அவங்க சாதிவாரியா நிற்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே சாதிவாரியா நிற்கிறான், நம்ம சாதி இல்லாம நிற்கிறோம், உணர்வு இல்லாம நிற்கிறோம், பாத்துங்க. அப்ப எல்லாம் அவங்க சாதி வாக்கு பிரச்சனை 2,16,000 6,000 வாக்கு இருக்கு நமக்கு. இது 6 டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18, 22,000 25,000 வாக்கு இருந்தாலும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வருது ஒரு வாக்கு? அவ்வளவு போட்டி நிற்கிருப்பார். அப்ப நம்ம சமூகம் மட்டும் நமக்கு சரியா வாக்க போட்டோம்னா நம்ம தாங்க இந்த தொகுதியில எம்எல்ஏ, நம்ம வச்சதாங்க சட்டம். அதை மனசுல வச்சுக்கணும், சரியா? இனிமேல் அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறது, அடுத்த சாதிக்காரங்க ஓட்ட போட்டு அவனை போய் தொங்கிட்டு நிற்கிறது, இதை தயவு செய்து விட்டுருங்க. நமக்கான வாக்கு தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு அப்படின்னு முடிவெடுத்து போடுங்க. இந்த வாக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, நான் எம்எல்ஏ ஆகிட்ட நான் சொன்ன அத்தனை கோரிக்கை வச்சிருக்கேன். எல்லா கோரிக்கைக்குமே நான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து என் மக்கள் வளரணும், என் சமூகம் வளரணும், பிற சமூகத்தை போது என் சமூகம் உயர்ந்து நிற்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் பாடுபடுவேன். என்ன நம்புங்க, உங்களுக்காக நான் உழைப்பேன். உங்களுக்காக எப்போ வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம ஜெயிச்சு வருவோம் நம்பிக்கை இருக்கு. நம்ம வாக்கை நம்ம செலுத்தினாலே நம்ம தான் வெற்றி, வேற யாருக்கு வர முடியாது. அதனால நம்ம சின்னம் வந்து 9வது சின்னத்துல இருக்கும், ஸ்ரீதர் சின்னம். நம்ம காலையில எதிர்கொண்டு டீ போடணும், ஸ்ரீதர் இருக்கும். ஒரு சோறு போடுறதுனா ஸ்ரீதர் நல்ல சின்னம், அருமையான சின்னம். நமக்கு ஐயா டாக்டர் ஐயா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதர் சின்னம் மறந்துடாதீங்க, மறக்காம நடத்த 23ஆம் தேதி காலையில முதல் வழியா குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாக்குச்சாவடி போய் நம்ம சின்னத்தை வாக்கு போட்டு வந்துருங்க. மற்ற வேலை பண்ணாங்க, சரியா? வரிசையா போங்க. எல்லாம் தெரியாதவங்களுக்கு ஒரு 10 பேர் அங்க சேர்ந்து நம்ம ஸ்ரீதர் சின்னம் எங்க இருந்து பாருங்க, பார்த்து கரெக்டா வாக்கு போடுங்க. உங்களுக்கு நான் வேலை செய்ய ஒரு வேலைக்காரனா கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சமுதாய உணர்வோடு இருப்பேன். நம்ம சமூகத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், உறுதிகளை கூறுறேன். இந்த மக்கள் பார்த்து போட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஸ்ரீதர் சின்னம். புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆசி பெற்ற சின்னம் புதிய தமிழகத்தின் சின்னம் ஸ்ரீதர் சின்னம். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றிகளாக இருப்பேன். நீங்க எனக்கு இந்த வரவேற்பு கொடுத்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. எது வேணாலும் நம்ம செய்வோம். ஒற்றுமையா இருந்தா யாரும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
ஒற்றுமை தான் முக்கியம். அந்த ஒற்றுமையை மட்டும் பேணிட்டாங்க. மற்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இணையத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேசியிருக்கேன், இணையத்தில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதனால பாசை மட்டும் கரெக்டாக நீங்கள் போடுங்க, மற்ற விஷயத்தை நான் பார்க்குறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம், நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தேவேந்திர வேளாளர்களின் சின்னம், புதிய தமிழகத்தின் டாக்டர் ஐயாவோட சின்னம், நமது வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர். சந்தோஷமா எல்லாருக்கும் நம்ம சின்னம் வந்து 9வது சின்னத்துல இருக்கும். பார்த்தாலே வரிசை பண்ணி தெரியும். கரெக்டா காலையில போய் முதல் வாரத்தை போட்டுருங்க. சரியா? ரொம்ப நன்றி. போறமா